ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளை அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தை முன்வைக்கிறேன். ஏசாயா 54:17 வேத வசனம் சொல்கிறது, உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு ஏன் இந்த உலகத்திலே போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி அடிக்கடி நாம் வேதனைப்படுகிறோம். எனக்கு ஏன் அந்த போராட்டம் வந்துச்சு, திடீர்னு சொல்லி வேற போயிடுச்சு, திடீர்னு அந்த இடம் போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, எதுக்கு? உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு அருமையானவர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு, நீங்கள் உலகத்தார், நான் உலகத்தார் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, யாத்திராம் 17 அதிகாரத்தில் தேவனுடைய ஜனங்கள் முதல் சந்தித்த யுத்தத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அமலேக்கு எதிராக கர்த்தருடைய யுத்தம் தலைமுறை தலைமுறைக்கு நடைபெறும் என்று. அப்போ போராட்டம்ன்றது தவிர்க்க முடியாத காரியம். தாவீது சொல்கிறான், என் வீரர்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். அவர் பலத்தினால் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா யுத்தங்கள் எதுவாயிருந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். சிங்கத்தின் மேலே நடந்து பாலசங்கத்தையும் பலி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அப்போ விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும், இந்த பைபிள் இதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், கரி நெருப்பை ஊதி ஆயுதத்தை சிருஷ்டிக்கிற கொல்லனையும் நானே சிருஷ்டித்தேன் என்று சொல்கிறார். அப்போ ஆயுதங்களை உருவாக்குறவங்க கர்த்தர் உண்டாக்குறார், தெரியுங்களா? அப்போ ஆயுதம் ஆண்டவருக்கு தெரியாமல் உருவாக்கப்படவில்லை. உனக்கு எதிராக உருவாக்குற ஆயுதங்கள் எல்லாம் தெரியும். நல்லா இரும்பு அடித்து நெருப்பை ஊதி அருவாளோ கத்தியோ செய்யும்போது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. சரி சரிப்பா செய்ப்பா, உனக்கு ஏதாவது பொழப்பு நடக்கணும்ல, செய், நல்லா செய், சந்தோஷமா செய். அவன் செய்ய விடுறாரு, சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும், என்ன ஆயுத்தம் உருவாக்கினாலும் அது தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக அது பலிக்காது என்பது தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேத்தான் சிங்க கபியிலே தானியலை கொண்டு போகும்போது அந்த தானியல் கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லைங்க, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலை. ராஜா டென்ஷன் ஆகிட்டான், மற்ற மக்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டான், இந்த கூட செத்து போவான் என்றெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தானியலுக்கு தெரியும், எந்த ஆயுதம் உருவாக்கினாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஃபைனல் ரிசல்ட் அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக சில போராட்டங்கள் உருவாக்குறதா? சீக்கிரத்தில் அவன் இங்கே இருக்க மாட்டான், இவன் இந்த இடத்த விட்டு ஓடிடுவான், இந்த ஊரில் அவன் இருக்க முடியாது, இந்த நாட்டில் இருக்க முடியாது அப்படின்னா பேசிக்கிறாங்களா? உன் உள்ளத்தை அதை கேட்கும் உள்ளத்தில் சோர்ந்து போகிறியா? ஐயா இப்படிலாம் பேசுகிறாங்களே, எனக்கு எதிராக சதி நடக்குது ஐயா. நான் சொல்லுவேன், எந்த சதி நடந்தாலும் உனக்கு எதிராக ஒரு வழியிலே புறப்பட்டு வருவார்கள், 7 வழியிலே திரும்பி போவார்கள். உன்னோடு வழக்காடுகளை தேடியும் காணாதிருப்பாய் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அப்போ உனக்கு எதிராக வரலாம், ஒரு வழியாக வரலாம், 7 பேராக வரலாம், 8 பேராக வரலாம், 10 பேராக வரலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது அவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போவாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சிதறடிக்கிற வல்லமை, கர்த்தருடைய சிதறடிக்கிற வல்லமை. இன்று உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவை தான் அழகாக கொரிந்தியருக்கு எழும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர் சோதிக்கப்படுறவனுக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் சோதிக்கிற வேளையிலே அது தப்பித்து கொள்ள ஒரு வழியும் ஆண்டவர் கொண்டு கொடுக்கிறார். என்னன்னு சொன்னால், அவர் தெரியும் இந்த வழியில் சுட வரானா அடுத்த வழியில் அனுப்புவோன்னு சொல்லி அவங்க பிள்ளையை அனுப்பிடுவார். அதான் கர்த்தருடைய அற்புதமான செயல். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சோதனையில் மட்டுமல்ல, சோதனை தப்பித்து கொள்வதற்கான பலனையும் கிருபையும் கர்த்தரிடத்தில் கேள். கர்த்தர் கிருபையை தருவார், பலனை தருவார். சத்துருவை மேற்கொள்ள முடியாதபடி ஜெயத்தை கொடுக்க முடியாது தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. ஒருவேளை இன்னைக்கு தாவீதை மிரட்டுற கோலியாத்துடைய சத்தம் பெருசா இருந்துச்சு. தாவீதுக்கு சத்தத்தை விட 5 மடங்கு 20 மடங்கு அவன் சத்தம் பெருசு. அவனுக்கு முன்னாடி கைத்தட்ட விசிலடிக்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தெரியல. பாம்போல் அப்பாவியாட்டம் 5 கல்லை எடுத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போனால் எவன் சப்போர்ட் பண்ண முடியும்? அவன் எவ்வளோ பெரிய ஆள், ஈட்டி பட்டயத்தோடு வர்றான். ஆனால் அவனுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி. ஆனால் அவன் கோலியாத்து விழுந்த பொழுதோ தேவனுடைய ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பு
விண்ணை முட்டுகிற அளவு இருந்தது. கர்த்தர் அப்படி ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு எதிராய் போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதே சகோதரா, சோர்ந்து போகாதே சகோதரி. அது ஒன்று வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். தன் மீர்கா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறான், என் சத்துருவே, என் நிமித்தம் நீ சந்தோஷப்படாதே. நீ விழுந்தாலும் நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் சில வீழ்ச்சிகள் இருக்கலாம், தோல்வியில் இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி உனக்கு எதிராக உருவாக எல்லா ஆயுதங்களும் அது ஒன்றுமே இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்வாராக. அப்படிப்பட்ட இந்த இன்ப நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.